தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரப்பத்தியில இன்று மாலை 3 மணிக்கு தொடங்க உள்ளது. மாநாடு மாலை நேரத்தில் தான் தொடங்க உள்ளது என்றாலும் நள்ளிரவு முதலே மாநாட்டு திடலை நோக்கி சாறை சாறையாக தொண்டர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். நிலைமை இப்படி இருக்க மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில நள்ளிரவில் மாநாட்டை நோக்கி படையெடுத்து வந்த தமிழக வெற்றி கழக வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நிற்காமல் டோல்கேட்டை உடைத்து செல்லும் காட்சிகள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் திமுக கட்சி மாநாடு என்றால் இப்படி வசூல் பண்ணுவீங்களா என்றும், ரோடு கூட ஒழுங்கா போடல ஆனா காசு மட்டும் வசூல் பண்ணுவீங்க என கேட்டு வாக்குவாதம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதற்கு முன்னதாக ஒரு கட்சி மாநாட்டுக்காக சுங்கச்சாவடியில் பணம் செலுத்தாமல் சென்ற அக்கட்சியினரை பிச்சை எடுப்பதற்கு இவ்வளவு பில்டப்பா என கேட்டு தாவேகா தொண்டர்கள் கேலி செய்தனர். ஆனா இப்போ தாவேகா தொண்டர்கள் இப்படி டோல்கேட்டை அடித்து உடைத்து செல்வது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில இப்ப யார் பிச்சை எடுக்கிறது, அணில்களுக்கு வேற என்ன தெரியும் என எதிர்த்தரப்பினர் பதிலுக்கு இணையத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.